திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் 4 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறான். தற்போது தவறான சிகிச்சையால் 4 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறான். உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் புகுந்து காவலர் ஒருவர் இளைஞரையும் மூதாட்டியையும் சரமாரியாக அடிக்கும் வீடியோ இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்களில் சுற்றிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரையே தாக்கிய சம்பவங்களை எல்லாம் இந்த ஊர் பார்த்திருக்கிறது. நடிகர் கஞ்சா கருப்பு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என்று பேசிய விவகாரம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. நம்ம சுகாதாரத்துறைக்கு என்னதான் ஆட்சி? நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் ஒவ்வொரு நாளும் சர்ச்சைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய முதலமைச்சரோ எதையுமே கண்டுகொள்வதாக தெரியவில்லை. அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் இல்லாததால் உரிய சிகிச்சை அளிக்கப்படாமலும் போதுமான மருந்துகள் வழங்கப்படாமலும் நோயாளிகளை சிரமத்திற்கு உள்ளாக்குகிறது இந்த அரசு. இதைவிட கொடுமை என்னவென்றால், ஒரு சில அரசு மருத்துவமனைகளில் ஒரே ஊசியை பல நோயாளிகளுக்கு போடும் அவல நிலையும் நிலவுகிறது. துப்புரவு பணியாளர்களே குளுக்கோஸ் போடுவது, ஊசி போடுவது போன்ற நிலைத்தான் இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் நடக்கும் இதுபோன்ற சிக்கல்களை களைந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த திமுக அரசை எதிர்க்கட்சி தலைவர் பலமுறை சுட்டிக்காட்டியும் இந்த அரசு கண்டுகொள்ளாமல் மெத்தனமாக இருந்ததால் தான் இப்போதும் இதுபோன்ற சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மருந்து கேட்டு வந்தால் மருந்து இல்லை, மருத்துவரை தேடி வந்தால் மருத்துவரும் இல்லை. என்னதான் மருத்துவமனை கைவிரித்தாலும் இதனால் பாதிக்கப்படுவது என்னவோ அப்பாவி மக்கள் தானே. நோய் வந்தால் சரி செய்ய மருத்துவமனையை தேடி போவோம். ஆனால் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான அரசு மருத்துவமனைகளே உயிர் பறிக்கும் இடமாக மாறினால் அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கதி என்ன என்று கொஞ்சமாவது நினைத்து பார்க்க வேண்டாமா? அதிமுக ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறை சூட்டிப்பாக செயல்பட்டதால் தான் சுகாதாரத்துறையில் நம்பர் 1 மாநிலமாக இருந்தது தமிழ்நாடு. ஸ்டாலினின் தலைமையிலான இந்த திமுக ஆட்சி மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை செலுத்தாமல் தன் உடல் நலனை மட்டும் தினமும் பேணி காக்கும் ஒருவரைத்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்கியிருப்பதைக் கண்டு மனம் வெம்பி போயிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் இதையெல்லாம் கேட்டால் தேள் கொட்டியது போல அது இது என்று பேசி சப்பை கட்டு கட்டுகிறது இந்த அரசு. மருத்துவமனையின் அவலங்களை பற்றி கேள்வி கேட்டால் அதற்கு பதிலில்லை. ஆனால் புகார் சொன்னவர்களின் பெயரை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் சுகாதாரத்துறை அமைச்சரின் வேலையா? ஏழை எளிய மக்களை பழிவாங்கும் இடமாக மாறிப்போகிறதா அரசு மருத்துவமனைகள்? நோய் தீர்க்க வரும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவாரா சுகாதாரத்துறை அமைச்சர்? மக்களின் உயிரை கிள்ளுக்கீரையாக கையாளுகிறாரா சுகாதாரத்துறை அமைச்சர்? சுகாதாரத்துறையின் தொடர் சர்ச்சைகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலகுவாரா அமைச்சர் மா சுப்பிரமணியன்? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.